வணக்கம். இந்த அழகான கொஞ்சம் வித்தியாசமான கதைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஒரு கற்பனை கதை மட்டும் இல்லைங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி செயல்படுறோம்னு ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு அருமையான தொகுப்பு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நில ஒளியில ஒளிரும் ஒரு பழமையான மழைக்காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அமைதியான சூழல்ல ஒரு பழமையான நீர்வீழ்ச்சி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு இப்ப நாம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த கதை முழுவதுமே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சுத்தி தான் நடக்குது. ஒன்னு புத்திசாலித்தனம், இன்னொன்னு விவேகம். அதாவது வேகமா வேலை செய்யற மனசுக்கும் ஆழமா புரிஞ்சுக்கிற ஆன்மாவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம்தான் இது. இதுதான் நம்ம கதையோட ஹீரோ கிரண். நல்ல சுட்டித்தனமான பளபளப்பான கண்கள் கொண்ட ஒரு சிறுவன். அவனோட மூளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஆனா அந்த வேகமே சில நேரங்கள்ல அவனுக்கு பெரிய பரிசாகவும் பல நேரங்கள்ல பெரும் சிக்கலாவும் மாறிச்சு. அது எப்படின்னு பாப்போமா? பாகம் 1, புத்திசாலித்தனத்திலுள்ள சிக்கல். 12 வயசான கிரண் ரொம்பவே புத்திசாலிதான். ஆனா அந்த அதீத வேகமே அவனுக்கு எப்படி ஒரு பெரிய குறையா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இது அவனுக்கு புரிய வைக்க அவனோட பாட்டி எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. காட்டின் விளிம்பை பார்த்தபடி அமைதியா உட்கார்ந்திருக்கும் அந்த பாட்டி அவன்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இதுதான்: புத்திசாலித்தனம்னா ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா விவேகம்னா எந்த காரியத்தை செஞ்சா அது மதிப்பு மிக்கதா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது. ஆனா நம்ம கிரணோட அதிவேக மூளை இதை ஏத்துக்குமா? கேட்ட உடனே தலையாட்டிட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டான். காடு அவனுக்கு நேரடியா ஒரு பாடம் கத்து கொடுக்கற வரைக்கும் இது அவனுக்கு புரியவே இல்ல. பாகம் 2, வரைபடமும் பயணமும். உண்மையான விவேகத்தை தேடி 93 வயசான ராஜன் தாத்தா கொடுத்த ஒரு பழமையான வரைபடத்தோட கிரண் தன் பயணத்தை தொடங்குறான். இந்த வரைபடம் கிரணோட பயணத்துல உள்ள புவியியல் ரீதியான சவால்களை ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. அவன் பயணம் செய்ய வேண்டிய பாதையில 3 முக்கியமான அடையாளங்கள் இருக்கு. முதல்ல ஒரு இரட்ட மரம், அப்புறம் ஒரு சிவப்பு பாறை, அடுத்து ஒரு நதியை கடக்கும் இடம், கடைசியா ஒரு சுருள்குறி போட்ட இடம். அதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. சரி, இந்த நீர்வீழ்ச்சி எனக்கு என்னதான் சொல்லும் அப்படின்னு கிரண் கேட்டப்போ, அது எனக்கே தெரிஞ்சிருந்தா நானே அங்க போயிருப்பேனே அப்படின்னு ராஜன் தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. பாகம் 3, காட்டில் செய்த தவறுகள். கொஞ்சம் கூட யோசிக்காம, யார்கிட்டயும் சொல்லாம, அதீத நம்பிக்கையோட கிரண் தனியா அந்த பிரம்மாண்டமான மழைக்காட்டுக்குள்ள நுழைஞ்சான். அப்புறம் என்னாச்சு? காடு எப்பவுமே நம்ம வரைபடத்துல இருக்கிற மாதிரி அப்படி இருக்காது இல்லையா? அந்த இரட்டை மரத்தை அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறம் வரைபடத்துல ஒன்னா இருந்த பாதை நிஜத்துல 4 திசைகள்ல பிரிஞ்சு கிடந்தது. தன்னோட அதீத நம்பிக்கையால அவன் வேகமா ஒரு கணக்கு போட்டு 3வது பாதையை தேர்ந்தெடுத்தான். ஆனா 2 மணி நேரம் கழிச்சுதான் அவனுக்கு புரிஞ்சுது, தான் ஒரு முழு வட்டத்தை அடிச்சுட்டு திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோன்னு. அவனோட புத்திசாலித்தனமான விரைவான முடிவு அங்க தப்பா போச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மழைக்காடுகள்ல நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படியே மதிய வேளையில அவன் ஒரு அகலமான வேகமா ஓடுற நதிய வந்தடைஞ்சான். அது 10,000 வருஷங்களா அதே பாதையில ரொம்ப கம்பீரமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பழமையான நதி. அந்த நதிக்கு நடுவுல சீரற்ற இடைவெளியில வழுவழுப்பான பாறைகள் இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, வேகமா இயங்குற அவனோட மூளை அவனுக்கு என்ன ஐடியா கொடுத்திருக்கோம்? நதியோட வேகம் அவனை கீழே தள்ளுறதுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு பாறைகள்ல தாவி மறுகரையை அடைஞ்சிடணும்னு தான் அவனோட புத்திசாலித்தனம் சொல்லுச்சு. அவன் வேகமா முதல் பாறையில கால் வச்சான். அது ரொம்ப வழுக்கலா இருந்துச்சு. ஆனாலும் தன் புத்திசாலித்தனத்தை காட்ட நினைச்சு அவசரமா அடுத்த பாறையில தாவினான். அவ்வளவுதான், 3வது பாறையில கால் வழுக்கி அந்த சில்லுன்ற நதிக்குள்ள பொத்தென்று விழுந்தான். அந்த வேகமான நதிக்கு அவனோட புத்திசாலித்தனத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல பாருங்க. தன் உயிரை காப்பாத்திக்க கடுமையா போராடி ஒரு வழியா நீந்தி வந்து கரைய அடைஞ்சான். தான் எவ்ளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிருக்கோன்னா அப்பதான் அவனுக்கு உரைத்தது. இதற்கப்புறம் அவன் என்ன செஞ்சான்னு பாப்போம் வாங்க. இந்த தோல்விக்கு பிறகு கரையில உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா யோசிச்சான் கிரண். புத்திசாலித்தனமான வேகம் இங்க கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகாதுன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். திரும்பவும் நதிய கடக்கிற இடத்துக்கு போனான். முதல்ல தம் பைய ஒரு கொடியால கட்டுனான். பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு நீளமான குச்சி எடுத்தான். இப்போ வேகத்தை ஓரங்கட்டிட்டு முழுமையான பொறுமையோட ஒவ்வொரு பாறையா செக் பண்ணி ரொம்ப நிதானமா கடந்து மறுக்கரையா அடைஞ்சான். ஆக அவனோட மூளை போட்ட கணக்குகளை விட அவனோட பொறுமைதான் இங்க அவனை காப்பாத்திருக்கு. பாகம் 4, நெசவாளியும் நீரும். இந்த பயணத்தோட இறுதி பகுதியில மாயாஜாலமான ஒரு இடத்துல ஒரு வயதான மூதாட்டிய கிரண் சந்திக்கிறான். அந்த மூதாட்டி காட்டுல கிடைக்கிற கொடிகளை வச்சு ரொம்ப அழகா ஒன்னு பின்னிக்கிட்டு இருந்தாங்க. கிரண பார்த்ததும் அவனோட உடையில 2 இடங்கள்ல ஈரம் இருக்கிறத கவனிச்சுட்டு, நீ நதிய 2 முறை கடந்திருக்க, ஒரு முறை விழுந்து
மறுமுறை சரியா கடந்து வந்திருக்க அப்படின்னு ரொம்ப துல்லியமா சொன்னாங்க. கிரணுக்கு ஒரே ஆச்சரியம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மூதாட்டி அவன்கிட்ட கேட்ட ஒரு மென்மையான கேள்விதான். இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு அவங்க கேட்டப்போ கிரண் கொஞ்சம் ஆழமா யோசிச்சான். வேகமா இருக்கிறது எப்பவுமே சரியானதா இருக்காது, யார்கிட்டயும் சொல்லாம வந்தது பெரிய முட்டாள்தனம், அந்த நீர்வீழ்ச்சிய கண்டுபிடிக்கிற பெருமை தனக்கே கிடைக்கணும்னு நினைச்சது தன்னோட அகம்பாவம் அப்படின்னு அந்த மூதாட்டிக்கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னான். இந்த 3 உண்மைகளை அவன் உணர்ந்ததுதான் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம். கடைசியா அவன் அந்த கிசுகிசுக்கும் நீர்வீழ்ச்சியை அடைஞ்சே விட்டான். அது அவன் கற்பனை செஞ்ச மாதிரி ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமான அருவி கிடையாதுங்க. சுமார் 10,000 வருஷங்களா ஓடுற அந்த நீர் பாறைகளை செதுக்கி அத 1000 தனித்தனி நீரோடைகளா பிரிச்சிருந்தது. அந்த 1000 நீரோடைகளும் ஒன்னா சேர்ந்து எழுப்புன சத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பலரும் சேர்ந்து பேசுற ஒரு மென்மையான உரையாடல் போல, ஒரு அற்புதமான இசை போல ஒலிச்சுது. அது நிஜமாவே ஒரு மாயாஜால உணர்வை தந்தது. பாகம் 5 விவேகத்தின் தேர்வு. கிரண் அந்த நீர்வீழ்ச்சியோட கரையில சுமார் 2 மணி நேரம் முழுமையான அமைதியில அப்படியே உட்கார்ந்திருந்தான். அங்கு அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைச்சது. அவனோட வேகமான மூளை முதல் முறையா தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு முழுமையான அமைதிக்குள்ள நுழைஞ்சது. அந்த நீர்வீழ்ச்சி ஒன்னும் அவனுக்கு காதுல எந்த மந்திர வார்த்தையும் சொல்லல. ஆனா அவன் தான் ஓட்டத்தை நிறுத்திட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அமைதியா கேட்க தொடங்குனப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறந்துச்சு. அவனோட பாட்டி ஏன் எதையும் செய்யாம அமைதியா காட்ட பார்த்தபடி உட்கார்ந்திருப்பாங்கன்னு இப்போ அவனுக்கு புரிஞ்சது. அவங்க எதுவும் செய்யாம இல்ல, அவங்க இயற்கைய கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆழமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத அவன் முழுமையா உணர்ந்தான். அந்த ஆழமான அனுபவத்தோடு கிரண் வீடு திரும்பினான். தம் பாட்டியோட பக்கத்துல போய் எதையும் கணக்கு பண்ணாம எந்த விவாதமும் செய்யாம ரொம்ப அமைதியா உட்காண்டான். அன்னிக்கு சாயங்காலம் மரணப்படுக்கையில இருந்த ராஜன் தாத்தா கிட்ட போனான். நீர்வீழ்ச்சி என்ன சொல்லுச்சு அப்படின்னு தாத்தா கேட்டார். அதுக்கு கிரண், பொறுமையில்லாத புத்திசாலித்தனம் வெறும் வேகம் மட்டும்தான் தாத்தா. விவேகம்ன்றது எங்கேயோ வெளியில இருந்து கிடைக்கிறது இல்ல, அது எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கு. அதை கேட்கிற அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு அந்த அழகான பாடத்தை சொன்னான். அதை கேட்ட ராஜன் தாத்தா ரொம்ப நிம்மதியா கண்களை மூடினார். இப்போ இதுல உண்மையிலேயே மிகச் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது. புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு, ஆனா விவேகம்ன்றது நாமளே தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்வு. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த இடங்கள்ல மத்தவங்கள கவனிக்கிறதையும் கேட்கறதையும் விட்டுட்டு உங்க வேகத்துக்கு அதிக முன்னுரிமை தரீங்க. கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க, உங்க ஓட்டத்தை நிறுத்துங்க, மனசை அமைதிப்படுத்தி உங்களை சுத்தி இருக்கிறத கவனிங்க. உண்மையான விவேகம் அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அழகான சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தொகுப்பை நிறைவு செய்றேன். நன்றி.